ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. குருஜி, ஒரு விஷயத்தில் நான் செய்கிறேன், அந்த விஷயம் செஞ்சால் அது தப்புன்னு தெரியுது, ஆனால் அதை திரும்ப திரும்ப ஒரு தடவை பண்ணிட்டேன், திரும்ப திரும்ப நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்னால் அதிலிருந்து வெளியில் வரவே முடியல. இது தவறு மட்டும் இல்லை, ஒரு சில பழக்க வழக்கமும் இப்படி தான் இருக்குது. அந்த பழக்க வழக்கம் தப்பான ஒரு பழக்கத்தில் மாட்டியிருக்கேன். திரும்ப 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 நான் அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதிலிருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. இது எதனால் இப்படி இருக்குது, நான் எப்படி இதிலிருந்து வெளியில் வர்றது? ரொம்ப அற்புதம். அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய மனம் இருக்கு இல்லையா, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற மனதில் ஒரு 2 அடுக்காக பிரிச்சிருக்கேன். மொத்தம் 4 அடுக்காக இருக்குது, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 2 அடுக்காக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒன்று வந்து கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம், மேல் மனம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம், உள்மனம் அல்லது ஆழ்மனம்னு ஏதோ ஒன்று சொல்லலாம். இது எப்படி இருக்குதுன்னா, இந்த மேல் மனதுக்கு அதுக்கு நிறைய அறிவு இருக்கிறது, இன்டெலிஜென்ட் இருக்குது, நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய திறன் இதுக்கு இருக்குது. ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது எதுவுமே கிடையாது. இது 2 விதமாக அது ஏன் கொடுத்துருக்காரு. இப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நீ ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தை இது உனக்கு நல்லதா கெட்டதா, உன்னை இது உயர்த்துமா இல்லை உன்னைய கீழே எடுத்துகிட்டு போகுமா, அந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய திறன் கான்ஷியஸ் மைண்டுக்கு இருக்குது. அப்போது நீ கான்ஷியஸாக ஒரு வேலையை நீ பண்ணு. இப்போ இந்த வேலையை இன்றைக்கி நீ பண்ணுறோம், இதை நீ நாளைக்கும் பண்ணுற, நாளான்னைக்கும் பண்ணுற, அடுத்த நாளும் பண்ணுற, இப்படி தொடர்ந்து ஒரே வேலையை நீ திரும்ப திரும்ப செய்துகிட்டு இருக்கும்போது இது ஒவ்வொரு வாட்டியும் இந்த கான்ஷியஸ் மைண்டு அந்த முழு முயற்சி எடுத்து ஞாபகம் வச்சு அதை கரெக்டாக பண்ணுறதில்ல ஒரு கஷ்டம். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு, இந்த வேலையை நீ டெய்லி பண்ணுறியா, ரைட்டு, நீ இனிமேல் கவலைப்படாத, இதை நீ டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ கரெக்டுன்னு முடிவு பண்ணிட்ட. இப்போ நீ என்ன, இது ஆட்டோமேட்டிக்காக நீ 4-5 தடவை 10 தடவை நீ பண்ணின உடனே இது என்ன ஆகுதுன்னா, இது போய் இதில் ரெக்கார்ட் ஆகிக்குது. இதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ரெக்கார்ட் ஆகி அவனோட வேலை என்னன்னா, எந்த பதிவு அதில் உள்ளே போயிருக்கோ அதை டெய்லி அவன் பண்ணுவான் ஆட்டோ மோடில். நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது மெஷினில் போட்டிங்க, அவன் டெய்லி பட்டனை தட்டிக்கிட்டே இருப்பான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது கான்ஷியஸாக நீங்கள் ஒரு வேலையை தொடர்ந்து கொஞ்ச நாள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது உட்கார்ந்து கவனத்தோடு செய்யணும்னு அவசியம் இல்லை. இது ஆட்டோ பைலட்டுக்கு போயிடும், அவர் உட்காந்து அதை ஓட்டுவார், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ கார் முதல்ல நீங்கள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க, அப்போ அந்த ஸ்டியரிங் எப்படி பிடிக்கணும், அந்த கியர் எப்படி போடுறது, அந்த கிளச்சை எப்படி பிடிக்கிறது, அந்த அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், இப்படி பார்க்கணும், இதை கவனிக்கணும், அதை கவனிக்கணும், அப்படியே டென்ஷனில் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க. இது அத்தனை வேலையும் நீங்கள் பார்த்து இது மைண்டு பார்த்து செய்யணும். இப்போ 1 நாள் ஓட்டினீங்க, 2 நாள் ஓட்டினீங்க, 3 நாள், 10 நாள், 1 வருஷம் ஓட்டினதுக்கப்புறம் இப்போ தெரிஞ்சு போச்சு. இதை திருப்ப நீங்கள் கவனித்து ஓட்டணும்னு அவசியம் இல்லை. இதோட அத்தனை ப்ரோக்ராமும் ஆட்டோ பைலட்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் காரில் ஏறி உட்கார்ந்தீங்கன்னா கை ஆட்டோமேட்டிக்காக போகும், கியரில் கை போகும், கால் போய் அங்கே கிளச்சை பிடிக்கும், ஹார்ன் அடிக்கும், இப்படி திரும்ப ஒரு பாட்டை கேட்டுகிட்டே வண்டி ஓட்டிகிட்டே இருப்பீங்க. வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவீங்க, வீட்டுக்கு போகிற ரூட்டு உள்ள பதிவாயிருக்கு, கரெக்டாக சிக்னலில் ரைட் எடுக்கும், லெஃப்ட் எடுக்கும், உங்கள் கார் பார்க்கில் போய் நிறுத்தும், நீங்கள் இங்கே அரட்டை அடிச்சிட்டு இருப்பீங்க, 100 வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டு வேறு எங்கெங்கேயோ இருக்கும், ஆனால் கார் கரெக்டாக போயிட்டே இருக்கும். இது எப்படி போகுது அப்படின்னா, அந்த ஆட்டோ பைலட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வேலை பார்த்துட்டே இருக்கும். இது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இப்படித்தான் சார் வாழ்க்கை எல்லாமே. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. இப்போ நான் ஒரு விஷயத்தை, தப்பான விஷயத்தை, இப்போ உங்கள் கேள்விக்கு வர்றேன். ஒரு தவறை திரும்ப 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 நீங்கள் செய்கிறீங்க. ஒரு 10 தடவை செஞ்சிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, இதோட ரெக்கார்டிங்கு போயிடும்.
சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது கரெக்டு தப்புன்னெலாம் அதுக்கு தெரியாது. நீ எதை ரிப்பீட் பண்ணுறியோ நீ என்கிட்ட கொடு, நான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், அதை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அது கரெக்டு தப்புன்னெலாம் தெரியும். ஐயோ இது எனக்கு நடக்குது என்ன கண்ணு, நீ தான்ப்பா இதை பண்ணி அங்கே ரெக்கார்டை போட்டிருக்க, யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ காலையில் நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும், எனக்கு இது ரொம்ப நல்லதுன்னு இதுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு 10 நாள் காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, இல்லை 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. இப்போ இது பழகிட்டீங்க, இப்படியே படுத்து 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 பழகின உடனே இந்த ரெக்கார்டிங்க போயிடுது. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டு, எப்பா நீ 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 வந்து இனிமேல் டெய்லி உன்னைய 10 மணிக்கு தான் நான் எழுப்புவேன், அது வரைக்கும் நீ தூங்கியே ஆகணும், இதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இப்போ நீங்கள் உங்களால் 5 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆட்டோ பைலட்டுக்கு 10 மணின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்களால் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு கஷ்டப்படணும். அது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கும். இப்போ அதே இது உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு 30 வருஷமாக காலையில் 4 மணிக்கு ஜாலியாக எந்திரிப்பாங்க, அசால்ட்டாக எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன காரணம்னா அவங்க வந்து அந்த ஆட்டோ பைலட்டுக்கிட்ட 4 மணின்னு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கஷ்டப்படவே வேண்டாம், அவன் ஆட்டோமேட்டிக்காக 4 மணிக்கு எழுப்பி விடுவான். ஸோ இப்போ இதுக்கு பேர் மாடர்ன் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஹேபிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் வந்து தப்பான விஷயத்தை இந்த ஆட்டோ பைலட்டுக்கிட்ட கொடுக்கக்கூடாது, சப்கான்ஷியஸில் கொடுக்கக்கூடாது. அதை கொடுத்துட்டிங்களா, இப்போ சரியான விஷயத்தை அங்கே பதிவு பண்ணுற வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 21 நாள் நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை செய்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க, ஏன்னா அங்கே முரண்பாடான ஒரு விஷயம் இருக்குது, அதை மாற்ற பார்க்குறீங்க. அப்போ 21 நாள் நீங்கள் வந்து இந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ அது என்ட்ரி பார்க்கும், ஓஹோ இவன் டெய்லி 5 மணிக்கு எந்திரிக்கிறான் போல், ரைட்டு இனிமேட்டு நான் உன்னைய 10 மணிக்கு இல்லை உன்னை 5 மணிக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு அவன் மாற்றிடும். அவன் மாற்றுற வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும், கான்ஷியஸ் மைண்டில் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே போகணும். பண்ணிட்டீங்க, அங்கே என்ட்ரி போயிடுச்சு, மாறிடுச்சு, அதுக்கப்புறம் உங்கள் வேலை இல்லை, நீங்கள் விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். அப்போ அவன் 5 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக எந்திரிப்பீங்க. இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கான்ஷியஸாக எதெல்லாம் நீங்கள் சரின்னு தோணுதோ அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்துல ஆட்டோ பைலட்டில் நீங்கள் என்ட்ரி போடணும். இதை தான் நாங்கள் வகுப்பில் கற்றுத்தரோம். இதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. முதல்ல இந்த மெஷின், இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ரகசியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்படித்தான் வேலை செய்கிறது. இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள், இது தெளிவாக புரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை நீங்கள் எப்போ டியூன் பண்ணி இதை கரெக்ட் பண்ணுறீங்களோ உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக போகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஆட்டோ பைலட்டில் அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.